everyone, welcome to Sparks Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9 month வந்துருச்சு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி ஏஇயோட நோட்டிபிகேஷன் மேல தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, மேல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கணும்ல. படிக்கிறதுக்கு என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும்? சோ இந்த மாதிரி நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இப்போ இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇக்குரிய ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, என்னென்ன ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நமக்கு 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பத்தி மட்டும் நான் சொல்றேன். இப்ப 10 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சர்க்யூட் தியரி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில இதுல வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் எடுத்திருப்பேன், ஒரு சில இதுல லோக்கல் ஆத்தர் புக்ஸ் மீன்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம காலேஜஸ்ல ரெஃபரன்சஸ் வச்சிருப்போம்ல, சோ அந்த புக்ஸும் ரெஃபரன்சஸ்க்கு எடுத்திருப்பேன். இப்ப எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுதாகர் ஷாமோகன் சார் புக் அஸ் வெல் அஸ் த பிரேம்குமார் சார் புக் நல்லா இருக்கும். சோ இந்த ரெண்டு புக்குமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான். சோ இது எதுக்கு நான் இந்த மாதிரி புக்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னா நமக்கு எப்பயுமே பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தாதானே நம்ம பண்ண முடியும். சோ அந்த மாதிரி இதுல எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா சுதாகர் ஷாமோகன் சார் புக் அஸ் வெல் அஸ் த பிரேம்குமார் சார் புக். அதே மாதிரி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுல பக்ஷி சார் புக், அதே மாதிரி தனஜெயின் சார் புக். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏகே ஷானே அண்ட் ஞானவடிவேல் சார் புக். ஞானவடிவேல் சார் புக் வந்து நமக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஷானே சார் புக்ல நிறைய டீடைல்டா இருக்கும். சோ ரெண்டு புக்கையுமே கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்ட்ஸுமே டீடைல்டா இருக்கும். மெக்தா சார் புக்ல நிறையவே இருக்கும், பிம்ரா சார் புக்லயுமே நிறைய இருக்கும். சோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி என்ன பண்ணணும், நோட்ஸ் மேக் பண்ணணும். அடுத்தது பவர் சிஸ்டம். பவர் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டீவன்சன் புக், அதே மாதிரி நாகராஜ் கோத்தாரி புக் நல்லா இருக்கும். சோ நாகராஜ் சார் கோத்தாரி புக்ல ஓவரால் சிலபஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதுல கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப இதுல பாருங்க அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலைவானன் சார் புக்கும் கோட்ஸே, பக்ஷி, மோரிஸ் மனோ 3 புக்கு கொடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் தனி டாபிக் அஸ் வெல் அஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தனி டாபிக். சோ அது எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி படிக்கிறதுக்காக 3 ஆத்தர் புக் கொடுத்திருப்போம். அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபால்ட் அண்ட் நாகூர்கனி சார் புக்லயே நிறைய கவர் ஆயிடும். டெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா கோபால் சார் புக். அடுத்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபால்ட் பிம்ரா அண்ட் ரஷித் சார் புக். டிஎஸ்பி எடுத்துட்டோம்னா அதே மாதிரி தான் ரமேஷ் பாபு சார் புக், சைமன் ஹாக்கிங் புக். அதே மாதிரி ரெனோவபிள் எனர்ஜி சார் புக் சோர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிடி ராய், அதே மாதிரி ஒரு ஹேண்ட் புக். டெஸ்ட் புக்ஸ் ரெஃபரன்ஸா வச்சு கம்பைன் பண்ண சிந்துஜா மேமோட புக். சோ இந்த மாதிரி புக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட் புக்ஸ்மே நமக்கு 2-3 ஆத்தர்ஸ் புக்ஸ் கம்பைன் பண்ணி பாக்குறோம். சோ இப்ப இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம எங்க மேம் கிடைக்கும்? காலேஜ் படிக்கும் போது நம்ம நிறைய நம்ம லைப்ரரியில போய் எடுத்திருப்போம். சோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எப்படி மேம் நான் கலெக்ட் பண்றது, எந்த மாதிரி இது பண்றது, அது ஒரு டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம அகாடமியில நம்ம என்ன பண்ண போறோம், சோ அந்த மாதிரி இத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியில எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்றோம் அப்படின்றது தான் நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்ப இதுல பாருங்க, நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி எக்ஸ்க்ளூசிவா ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டில் அப்படின்ற பிளானை தான் நம்ம லான்ச் பண்றோம். இந்த பிளான்ல நமக்கு என்ன நடக்குது, ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்ற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதே மாதிரி புக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு மேம் பேட்ச் பத்தி சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அதனாலதான் இதை பத்தி நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா வந்து பேசிக் கான்செப்ட்ஸ், ப்ராப்ளம் சால்விங், டெஸ்ட் பிடிஎஃப் அஸ் வெல் அஸ் த டெஸ்ட் டிஸ்கஷன், இந்த மாதிரி 4 கான்செப்ட்ஸ் இருக்கும். இது நான் டெக்னிக்கலும் உண்டு, டெக்னிக்கலும் உண்டு. இந்த டெக்னிக்கல்ல இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம புக்ஸ்ல இருந்து எடுத்திருப்போம் பாத்தீங்களா, அந்த புக்ஸ்ல இருந்து நம்ம எப்படி நம்ம படிப்போமோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்டெப்தாவே உங்களுக்கு கிளாஸ் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிடுவோம். அந்த 2 டாபிக்கையும் முடிச்ச உடனே அதுக்கு நீங்க பர்டிகுலரா டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த டெஸ்டோட ஆன்சர்ஸையும் அன்னைக்கே நீங்க டிஸ்கஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் ஆக்சுவலா வந்து டெய்லி ஷெட்யூல் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்ப இதுலயும் புக்ஸுக்கும் என்ன மேம் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டிலோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 600+ லைவ் கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு 160+ டெஸ்ட் சீரிஸ், அதோட டிஸ்கஷனும் இருக்கு. 350+ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ 350+ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், 685+ ரிப்போர்ட்ஸ், 20,000+ கொஷின் டிஸ்கஷன், ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன், அதே மாதிரி ஜிஎஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வீடியோஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே அக்சஸ் ஆயிடும். ஓகே, இப்ப நான் வந்தது இதுக்கு தான். தட் இஸ் த 350+ பிடிஎஃப் மெட்டீரியல்.
350 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே நான் இப்போ சொன்னேன்ல இந்த 10 டாபிக்ஸ்க்குமே உங்களுக்கு நியர்லி 40 புக்ஸ் வரைக்கும் தேவைப்படும். 40 புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னேன்னா நான் இப்போ போர்டில் நான் சொல்லும் போதே ஒவ்வொரு இதுலையுமே 20 புக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். அந்த 20 புக்ஸும் நமக்கு சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட லோக்கல் ஆத்தர் புக்ஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ்க்காக ரெஃபர் பண்ணுறதுக்காக இதில் நீங்கள் ஆக்சுவலாக 30 புக்ஸ் கூட வச்சுக்கோங்க. மினிமம் 30 புக்ஸாவது தேவைப்படும். இந்த புக்ஸ் எல்லாம் நீங்க எங்க போய் கலெக்ட் பண்ணுவீங்க, எப்படி இது பண்ணுவீங்க? ஸோ அது நமக்கே எப்பயுமே ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பயம் வரும்ல. ஆஹா, நம்ம காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டோம், இப்போ புக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கலெக்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி எக்ஸ்க்ளூசிவாவே அதுக்காக தான் நம்ம 350 பிளஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அந்த 350 பிளஸ் மெட்டீரியல்ல என்ன இருக்கும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்ணி காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆக்சுவலா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் நோட்ஸ் பார்ப்போம் பாத்தீங்களா. இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிஸா உங்களுக்கு டே 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஒரு பர்டிகுலர் டாபிக்கை பத்தி மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இது பஞ்ச் ஆஃப் நம்ம ப்ரீவியஸா நிறைய இது பார்த்துருப்போம் பாத்தீங்களா. நிறைய புக்ஸ்ல இருந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இந்த புக்ஸோட கலெக்ஷன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சர்க்யூட் எலிமெண்ட்னா அதோட பேசிக் என்ன, இப்போ டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் எலிமெண்ட்ஸ், அந்த டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் எலிமெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, நீங்க அங்கங்க கலெக்ட் பண்ணி தேடி கலெக்ட் பண்ற பாயிண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துடுறோம். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு படிக்கிறது அந்த புக்ல தேடுற வேலை கொஞ்சம் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா பாயிண்ட்ஸை அக்செப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஸ்டாஃப் எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் டீடைல்டா புரிஞ்சிடும், கான்செப்ட் கிளியர் ஆயிடும். கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுனால பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ பேசிக்ஸ் எப்பயுமே நம்ம எவ்வளவு தூரம் கிளியர் பண்றோமோ அதை வச்சுதான் நம்மளோட எக்ஸாம்ஸ் டார்கெட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸா இருக்கட்டும், ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸா இருக்கும், அது சரி ஐடியல் கரண்ட் சோர்ஸஸா இருக்கட்டும். ஸோ இதோட பேசிஸ் என்னென்ன, ஸோ இந்த மாதிரி உங்களோட எல்லா பாயிண்ட்ஸுமே அந்த ஒரு டாபிக்கு ஒரு டீடைல்டான நோட்ஸ் வச்சே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவோம். அப்ப இந்த டீடைல்டான நோட்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியலா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப நீங்க புக்குக்கு ஸ்பெசிஃபைடா நீங்க எங்கேயும் ஸ்பெசிஃபைடா தேடணும்னு தேவையே கிடையாது. ஸோ ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டிலோட ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ். ஓகே, இப்ப இது படிக்கிறதுக்காக இதை நம்ம பண்ணிடுறோம். வேற என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப இதுல ஃபுல்லா நான் சொன்னது ஃபர்ஸ்ட் டாபிக்கான சர்க்யூட்ஸ்ல கேசிஎல் கேவிஎல் அதோட நோட்ஸ் மட்டும் தான் நம்ம இப்ப இதுல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் புக்ஸ் நம்ம மெயினான நிறைய பாயிண்ட்ஸை எல்லா பாயிண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு புக்கு பார்த்துடுறோம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா அன்னைக்கு உங்களுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் டிஸ்கஷனும் நீங்க பாத்துடுறீங்க. ஓகே, இது எல்லாமே பண்ணிடுறோம். ஒரு யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரிவிஷன் அப்படின்றது ஒண்ணு வேணுமா. ஸோ அந்த ரிவிஷன் அப்படின்றது தான் அந்த ஃபார்ம்லாண்ட் நோட்ஸ். ஓவராலா இப்ப நம்ம பார்த்தது அங்கங்க இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே ஒரே நோட்ஸ்ல உங்களால கம்பைன் பண்ணி ரிவைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல். இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஓவராலா உங்களோட அந்த பர்டிகுலர் டாபிக்கோட ரிவைஸ் பண்றதுக்கு இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனா போதும் நமக்கு எக்ஸாமுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுல் டாபிக்ஸ்மே உங்களுக்கு இதுல வந்துடும். ஸோ இது ஃபார்ம்லாண்ட் குவிக் ரிவிஷன் டாபிக்கு கீழே ஓவரால் ரிவைஸ் பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ கிட்சாஃப்ஸ் கரண்ட் லாவா இருக்கட்டும், கிட்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவா இருக்கட்டும், நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ், வோல்டேஜ் டிவிஷன் ரூல், கரண்ட் டிவிஷன் ரூல், எக்ஸாம் போகும்போது அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எனக்கு ரீகால் பண்ணிட்டு போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல இப்ப பாருங்க வோல்டேஜ் சோர்ஸ் தான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், ப்ராக்டிக்கல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், ஐடியலா இருந்ததுன்னா எப்படி, இது ஸ்மால் இது ஜீரோ. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டாஃப் சொல்லும் போது அந்த பாயிண்ட்ஸா நீங்க நோட் பண்ணி வைப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இதுல கிடைச்சிருதுன்னும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. ஓகே, வேற என்ன பண்ண போறோம் இதுல நமக்கு அகாடமியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாஷ்பேக் செஷன், டைம் பாம் செஷன், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் டிஸ்கஷன்ஸும் நடக்கும். பிளாஷ்பேக் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நீங்க பாப்பீங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்றோம், ஸோ அதோட ஆன்சர்ஸ் எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனா இருக்கட்டும், பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி நடக்கும். அதே மாதிரி டைம் பாம்னு ஒரு செஷன் நடக்கும். எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எஃப்ஐஆர் ரிப்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஓவராலா நமக்கு நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டில் உங்களுக்கு ஓவராலா எல்லா இதுவுமே உங்களுக்கு கவர் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வித நீங்க எங்கேயும் போய் புக்ஸ் தேடணும் அந்த மாதிரி ஒரு கவலை தேவைப்படாது. உங்களோட பிடிஎஃப் மெட்டீரியலே உங்களுக்கு எனஃபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி
ஒவ்வொரு இதையுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதர் அகாடமிஸ்லேயும் நம்ம அகாடமி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 600+ செஷன்ஸாக இருக்கட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு உங்களுக்கு கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸ்பாக்ஸ் ஃபைனல் பேட்டில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 80% ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு. அதே மாதிரி அட்மிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9677711366 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் மெகா பிளானை யூஸ் பண்ணிக்கோங்க. உடனே என்ரோல் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் நியர்பை வந்துருச்சு. ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்க. நம்ம அகாடமியோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. 1800+ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ட்ரஸ்டட் இன்ஜினியரிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வாங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நம்ம அகாடமியோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.